மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள பொண்ணு வீட்டுக்காரங்க வரவேற்கணும்ங்கிறது முறை. இது கூட தெரியாதா அவங்களுக்கு? அவங்க இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். வரவே இல்லையா? பொண்ணு வீட்டுக்காரங்கள மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் வரவேற்கணும் போல இருக்கு. இங்க எல்லாம் தலைகீழா நடக்குது. ஆரம்பமே சரியில்லை. இப்பவே நம்ம கிட்ட அவங்க கெத்து காட்டுறாங்களா? சரியில்லையே. இதுக்குதான் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி பொண்ணு பாத்துக்கணும்னு சொல்றேன். என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? சரியா தானே சொல்றான் நீ. ஏனோ எனத்தோட சேரணும், பணம் பணத்தோட சேரணும். ரேஷன் அரிசி திங்கிறவங்களுக்கு பாஸ்மதி அரிசியோட வேல்யூ எப்படி தெரியும்? அதான் நாமெல்லாம் வந்த பிறகும் வராம இருக்காங்க. சிந்தாமணி, தேவையில்லாத விஷயத்த ஊதி பெருசாக்குறத நிப்பாட்டு. அவங்க வந்துட்டு இருப்பாங்க, டிராபிக்ல மாட்டி இருப்பாங்க. அண்ணி, மகளோட நிச்சயத்துக்கு வரவங்க நேரம் காலத்துல கிளம்பி வர வேண்டாமா? இங்க என்ன எக்ஸிபிஷனா நடக்குது? எப்ப வேணாலும் வரதுக்கு. கல்யாண விசேஷம் இல்லையா? கரெக்ட் டைம்க்கு வர வேண்டாமா? நீ என்ன ஒரு டைப்பா பேசிக்கிட்டு இருக்க? நீ கொஞ்சம் வாய மூடு. இசை டைம்க்கு வந்துருவா. நீ பேசாம உள்ள வா. உள்ள போலாம். வெல்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். ஹாய் மச்சான். வா மச்சான். வாவ்டா, it looks so great in this. டெக்கரேஷன்லாம் ரொம்ப கிராண்டா இருக்குடா. ஆமாண்டா, என் அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம் இன்னும் கிராண்டா பண்ணிருப்போம். ஆனா டைம் கொஞ்சம் ஷார்ட்டா இருந்ததால இப்படி பண்ணிட்டோம். டேய் மச்சான், வெளியில உனக்கும் இசைக்கும் நிச்சயதார்த்தம்னு பேரு போட்டு டெக்கரேட் பண்ணிருக்கடா. இசைன்னு பேர் தானடா பார்த்த. இசைங்கிற பொண்ண பாக்கலல்ல. அவ வரமாட்டாடா. என்னது? அவ வரமாட்டாளா? Yes, I'm pretty sure she won't show up. ஹேய், எப்பற இவ்வளவு ஷூரா சொல்ற? டேய், அதான் சொன்னேன்ல, நேத்து அவ வீட்டுக்கு போய் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்தேன். என் மனசுல இருந்த எல்லாத்தையும், ஐ மீன் வார்த்தையால சொல்லி அவளுக்கு புரியாத எல்லாத்தையும் லெட்டர்ல எழுதி வச்சுட்டு வந்துட்டேன். ஓ, அப்படியா? ஆமாண்டா. தயவு செஞ்சு நாளைக்கு நிச்சயத்துக்கு வந்துடாதேன்னு. ஏன்னா இந்த கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல, உன்னை பிடிக்கலன்னு எழுதி வச்சிட்டேன். அந்த லெட்டரை படிச்சுட்டு வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லிருப்பா. அதனால அவளும் அவ குடும்பத்துல இருந்து யாரும் வரலன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், ப்ராப்ளம் சால்வ்ட். இப்பதான்டா எனக்கு நிம்மதியா இருக்கு. எனக்கு அண்ணன் நிச்சயத்தை நல்லா என்ஜாய் பண்ணலாம். வாங்கடா. ஓகேடா. சேலஞ்ச் பண்றாளா? அதுவும் இந்த பானுமதி கிட்டயே. கடைசியில பாத்தீங்கல்ல, இந்த ஏரியாலேயே ஆளை காணோம்ல. இல்ல நீ அந்த இசைய மட்டும் லேசா எடை போட்டுறாதீங்க. அவ லேசுப்பட்டவளே கிடையாது. நிச்சயமா வருவா. யாருக்கும் அவ பயப்பட மாட்டா. கண்டிப்பா அவ ஏதாவது செஞ்சு அவ தங்கச்சிக்கு ராகவன் நிச்சயம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவா. நீங்க வேணா பாருங்களேன். நீ என்ன சிந்தாமணி, அவளுக்கு ஓவரா பில்டப் கொடுக்கற? இல்ல நீ, எனக்கு அவள நல்லாவே தெரியும். அவ சாதாரணமான ஆளே கிடையாது. இத பார், நானும் ஒன்னும் சாதாரணமானவ கிடையாது. அவ வரட்டும், அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன அவமானப்படுத்தினவள நான் இந்த சபையில வச்சு பதிலுக்கு அவமானப்படுத்தணும். வரட்டும். அவ வந்து இங்க என்ன வித்த காட்டினாலும் ஒன்னும் கிழிக்க முடியாது. சுபத்ரா, சுபத்ரா. அத்தை, என்ன வாசல்லயே நின்னுகிட்டு இருக்க? எல்லாரும் உன்னை உள்ள கேட்டுட்டு இருக்காங்கம்மா. இசை இன்னும் வரல அத்தை. ஓ, வந்துருவாங்க சுபத்ரா, நீ உள்ளவா. இவ்ளோ நேரமா வராததால எனக்கு அதே யோசனையா இருக்கு அத்தை. நான் தான் வந்துருவாங்கன்னு சொல்றேன்ல. வந்துருவா அத்தை. நான் இசை வர வரைக்கும் வெயிட் பண்ணி உள்ள கூட்டிட்டு வரேன். நீங்க உள்ள போய் மத்த வேலை ஏதாவது பாருங்க. சரி, சீக்கிரம் வந்துரு. ஆத்தாடி ஆத்தா, ஆளே மாறி போயிட்டியப்பா.
சின்ன வயசா இருக்கும்போது அத்தை மடி மேல ஏறி உட்கார்ந்துதான் ஒண்ணுக்கே போவேன். சிரிக்கிறாவ. இந்த பயலுக்கு சட்டி கூட போட தெரியாது. நான் தான் மாட்டி விடுவேன். சின்ன வயசுல எல்லாரும் அப்படித்தான் இருப்பாங்க. இப்ப எதுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இல்லையா, ரொம்ப நாள் கழிச்சு அத்தை உன்னை பாக்குறேனா, சின்ன வயசுல நீ பண்ண குறும்பு சேட்டை எல்லாம் அத்தைக்கு ஞாபகம் வந்துருச்சு. சந்தோஷம் அத்தை. பழைய ஞாபகத்தெல்லாம் நாம அப்புறமா பேசலாம். டேய், உன் கல்யாணத்தை பத்தி உங்க அம்மா சுபத்ரா என்கிட்ட பேசினா. உனக்கு பாத்துருக்கிற பொண்ணோட பேரு இசையாமே. நீ பெரிய ராக் ஸ்டார், அந்த பொண்ணோட பேரு இசை. நீங்க 2 பேரும் காம்பினேஷன் சேர்ந்தா அது சூப்பரோ சூப்பர்டா. ஆனா ஒண்ணு, எனக்கு கல்யாணமே வேண்டாம், பாட்டே போதுன்னு அப்படியே சுத்திட்டு திரிஞ்ச. இப்ப பாத்தியா? டேய், உங்க அம்மா பாத்துருக்கிற பொண்ண அப்படியே கெட்டியா புடிச்சுக்க. ஏன் தெரியுமா? உனக்கு 2ல சனி, குடும்பஸ்தானத்துல பகை. சனி உள்ளே உட்கார்ந்துருக்கான். நீ ஆசைப்பட்டது கிடைக்கவே கிடைக்காது. உங்க அம்மா என்ன ஆசைப்படுறாளோ அதுதான் உனக்கு கிடைக்கும். பாத்தியா கடுப்பாவற? பாத்தியா ஏன் கடுப்பாவற? உன் ஜாதகம் அப்படித்தான் கட்டம் சொல்லுது. நீ கடுப்பு ஆனாலும் சரி, கடுப்பு ஆவலனாலும் சரி, உங்க அம்மா ஆசைப்பட்டது மட்டும்தான் உனக்கு கிடைக்கும். இந்த பட்டமா சொன்னா அப்படியே அதெல்லாம் நீ மறைக்க கூடாது. என்னடா என்னன்னு சொல்ல? ஓ, இசையா? ஐயோ, பாத்தீங்களாடா, பாத்தீங்களா? உங்க ஃப்ரெண்ட கல்யாணம் கூட இன்னும் ஆவல, நிச்சயதார்த்தம் கூட இன்னும் நடக்கல. அதுக்குள்ள அவன் ஆளோட பேரை நெஞ்சுக்குள்ள பச்சையா குத்தி வச்சிருக்கான்.